ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். சலாமும் சலவாத்தும் இறுதி தூதர் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபவு தாபீன்கள், நல்லடியார்கள் எம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் எல்லாம் அல்லாஹுக்காக நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹுடைய இந்த மாளிகையிலே ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மரணப்படுக்கை முதல் மண்ணறை வரைக்கும் ஒரு ஜனாசாவை ஒவ்வொரு முஸ்லிம்களும் எவ்வாறு கையாள வேண்டும் என்பது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான வழிகாட்டல்களை எங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்பதை இந்த குத்பா பிரசங்கத்தின் ஊடாக உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். உண்மையில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வகையில் ஜனாசாக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற நாம் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்து தொழுகை நடத்தி அடக்கம் செய்யும் வரைக்கும் இஸ்லாம் என்னென்ன வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்லி இருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அடிக்கடி ஞாபகமூட்ட வேண்டிய ஒரு கடமை எங்களிடத்தில் இருக்கிறது. ஏனென்றால் பல ஜனாசா வீடுகளுக்கு போகின்ற பொழுது அங்கே பல சிக்கல்களை நாம் எதிர்நோக்குகின்றோம். பலருக்கும் பல சட்டங்கள் தெரியாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால் இப்படியான ஹுத்பா பிரசங்கத்தின் ஊடாக ஜனாசாவுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கிற சட்டங்களை ஞாபகமூட்டுவது எங்களுடைய உள்ளங்களில் ஆணியை போல் அது பதிந்துவிடும் என்பதனால் இந்த தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்படி ஒரு மனிதன் உயிரோடு இருக்கின்ற பொழுதோ இந்த உலகில் அவன் கண்ணியப்படுத்தப்படுகின்றானோ அதுபோல் ஒரு மனிதன் மரணித்து விட்டாலும் அந்த ஜனாசாவை எந்த ஒரு மார்க்கமும் எந்த ஒரு மதமும் சொல்லாத அளவுக்கு கண்ணியப்படுத்திய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அவர் மரணித்தது முதல் அவரை கொண்டு போய் நாங்கள் நல்லடக்கம் செய்யும் வரைக்கும் மிக நேர்த்தியான வழிகாட்டல்கள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்தும் ஆதாரபூர்வமாக ஹதீதுகளில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எதற்கும் விடையில்லை என்று சொல்லாத அளவுக்கு ஜனாசாவில் நாம் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு பிரச்சனையையும் இஸ்லாம் எங்களுக்கு மிக தெளிவாக வழிகாட்டிருக்கிறது. அதனால் ஒரு ஜனாசாவை மரணப்படுக்கை முதல் சக்கராத்துடைய வேதனை என்று சொல்லுவோம். அவர் சக்கராத்துடைய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அந்த மரணப்படுக்கை முதல் ஒருவர் மண்ணறையில் கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுகின்ற வரைக்கும் இஸ்லாமிய வழிகாட்டல் மிக துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த ஹுத்பா பிரசங்கத்தினூடாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக சுருக்கமாக உங்களுக்கு நினைவூட்டலாம் என்று நினைக்கிறேன். முதலாவது, ஒரு ஜனாசாவில் நாங்கள் கலந்து கொள்ளுதல்
ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுதல், ஒரு ஜனாசாவை நல்லடக்கம் செய்கின்ற பணியில் நாங்கள் கலந்து கொள்ளுதல் என்பது சாதாரண விடயமல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யாரொருவர் ஒரு ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கின்றாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை என்று சொன்னார்கள். யாரொருவர் ஒரு ஜனாசா தொழுகையிலும் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திலும் கலந்து கொள்ளுவாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை என்று அல்லாஹுடைய தூதர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய தூதரே, கீராத் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மிஸ்லு உஹுத். ஒரு கீராத் என்பது ஒரு உஹது மலையளவு நன்மை என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, மதீனாவிலே இருக்கிற உஹது மலையை கண்ட எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பிரம்மாண்டமான மலை. எனவே ஒரு ஜனாசா தொழுகையிலும் ஒரு ஜனாசா நல்லடக்கத்திலும் ஒரு மூமின் கலந்து கொள்வது 2 உஹது மலையளவு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத் தருகிறது என்கிற சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே இந்த சிறப்பை புரிந்து கொண்டுதான் நாம் ஜனாசா வீடுகளுக்கு, ஜனாசா நல்லடக்கத்தில், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, உண்மையில் மிக கவலையான ஒரு விடயம் என்ன தெரியுமா? சமுதாயத்தில் பெயர் போன ஒரு ஜனாசாவாக இருந்தால், பட்டங்களோடு பதவிகளோடு பணத்தோடு பேர் புகழோடு வாழ்ந்த ஒரு ஜனாசாவாக இருந்தால், அந்த ஜனாசாவில் கலந்து கொள்கின்ற மனிதர்களின் எண்ணிக்கைக்கும் ஒரு ஏழையினுடைய ஜனாசாவில் கலந்து கொள்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கைக்கும் நமது சமூகத்தில் மிகப்பெரிய வேறுபாடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு ஏழையினுடைய ஜனாசாவை தூக்கி பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு, மக்பராவுக்கு செல்வதற்கு கூட ஆள் இல்லை என்கின்ற அளவுக்கு ஏழ்மையான ஜனாசாக்கள் புறக்கணிக்கப்படுவதை பார்க்கிறோம். இது உண்மையில் ஒரு முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிற மிகப்பெரிய முசீபத். அவர் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற சட்டம், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகளில் பிரதானமான கடமை, அந்த ஜனாசாவை நீங்கள் பின்துயர்ந்து செல்ல வேண்டும். அந்த ஜனாசாவை நீங்கள் கஃனிட வேண்டும், குளிப்பாட்ட வேண்டும். அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும். அந்த ஜனாசாவை நீங்கள் நல்லடக்கம் செய்ய வேண்டும். இது ஃபர்லு கிஃபாயா, ஒரு சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இதை முன்னின்று செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. யாரும் செய்யவில்லை என்றால் ஒட்டுமொத்த சமூகமும் பாவிகள். ஒரு சாரார் செய்துவிட்டார், இன்னொரு சாரார் மீது குற்றம் நீங்கிவிடும். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரும்பாலும் பட்டங்கள் பதவிகள் பணத்தோடு வாழ்ந்தவர்களுடைய ஜனாசாக்கள் அலங்கரிக்கப்படுகிறது, ஏழைகளுடைய ஜனாசாக்கள் புறக்கணிக்கப்படுகிறது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரை அவனுடைய நிலைப்பாடு இந்த 2 கீராத் நன்மையை அடைவதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய, இவர் தெரிந்தவர் தெரியாதவர் பணக்காரர் ஏழை என்கிற எந்த பாகுபாடும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்பதை ஆரம்பமாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்த முதலாவது அம்சம், ஒருவர் மரணப்படுக்கையிலே இருக்கிறார், சக்கராத்துடைய வேதனையிலே இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்படலாம் என்று நாங்கள் யூகிக்கின்றோம். இந்த நிலையில் இருந்து இஸ்லாம் எங்களுக்கு பல வழிகாட்டல்களை சொல்கிறது. உங்களில் ஒருவர் மரணப்படுக்கையில் இருப்பாராக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். முஸ்லிம் கிரந்தத்தில் 916வது ஹதீஸாக இது பதியப்படுகிறது. உங்களில் யார் மரணப்படுக்கையில் இருக்கின்றாரோ அவருக்கு நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற திருக்கலிமாவை ஞாபகமூட்டுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். லக்கினு, தல்கீன். தல்கீன் என்றால் நமது சமூகத்தில் அது பிழையாக புரியப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு அரபு வாசகத்தை எழுதி கொண்டு வந்து வாசிப்பதுதான் தல்கீன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது மிக தவறான ஒரு விடயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. தல்கீன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லக்கினு மௌதாக்கும். லக்கினு என்றால் தல்கீனை சொல்லிக் கொடுங்கள். எப்படி சொல்லிக் கொடுங்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதர் ரசூலுல்லாஹ். வணங்க தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹுடைய இறை தூதர் என்கின்ற கலிமாவை ஒரு ஜனாசாவாக போகின்ற மரணப்படுக்கையில் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஞாபகமூட்டுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே ஒருவர் மரணப்படுக்கையில் இருப்பதை நாங்கள் அறிந்து கொண்டால், உறவினர்கள், சொந்தக்காரர்கள், பிள்ளைகள் மீது கடமையான ஒரு அம்சம், அவருக்கு நாம் அவருடைய தலைமாட்டில் உட்கார்ந்து
களிமாவை அதிகம் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது மட்டும்தான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகின்ற வழிகாட்டல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்த ஒரு யூத சிறுவன் மரணப்படுக்கையில் இருப்பதாக செய்தி வந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த பையனை விசாரிப்பதற்காக போறான். வீட்டிலே போனால் மரணப்படுக்கையில் இருக்கிறான் யூத சிறுவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்து அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்று சொன்னார்கள். அந்த பையன் அப்படியே தன்னுடைய தந்தை யூத தந்தையை நோக்கி பார்க்கிறார். தந்தை சொல்கிறார், அத்தே அபுல் காசிம், அபுல் காசிம் முஹம்மது எதை சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்படு. உடனே நபிகளார் சொன்ன கலிமாவை சொன்னான். கலிமா சொன்ன மரகணம் அந்த சிறுவனுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டும் வெளியில் வந்து சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அன்கதஹு மினன் நார். இந்த சிறுவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே மரணப்படுக்கையில் இருக்கின்றவருக்கு கலிமாவை சொல்லிக் கொடுங்கள், அதை ஞாபகமூட்டுங்கள். தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருந்த பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் ஏற்க மறுத்த வரலாற்றை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவேதான் ஒருவர் இறுதியில் கலிமா சொல்லி மரணிப்பது என்பது அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்பதற்கான மிக முக்கியமான அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற செய்தி அபூதாவுதுல 22034வது இலக்கத்தில் பதிவு செய்யப்படுகிறது. மன் கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் வஜபத் லஹுல் ஜன்னah. யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ, கலிமாவாக இருக்குமோ, அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று மரணப்படுக்கையிலே இருக்கிற வீடுகளில் நடைமுறையில் இருப்பது, நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருப்பது, ஒருவர் சக்கராத்தில் இருக்கிறார், மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்றால் அவரை கட்டிலை வளைத்து உட்கார்ந்து குர்ஆன் ஓதுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். யாசின் சூராவை ஓதுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். இது உண்மையில் மார்க்கம் வழிகாட்டுகின்ற அம்சமா என்றால் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. நீங்கள் ஓதுகின்ற குர்ஆனால் மரணப்படுக்கையில் சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பவருக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லுகிறது கலிமா சொல்லிக் கொடுங்கள். கலிமாவை சொல்லிய நிலையில் அவருடைய ரூஹ் பிரிந்தால் அவர் சுவர்க்கவாதி, அவருக்கு சுவர்க்கம் வாஜிபாகி விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை விடுத்து அவருக்காக நாம் குர்ஆன் ஓதுவதனால் அந்த ஜனாசா வீட்டில் அந்த மரணப்படுக்கையில இருப்பவருக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ஒரு செய்தி இருக்கிறது, இப்னு ஹிப்பான், சுனனுல் குப்ரா, பைஹகி இப்படியான கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது, இக்ரஉ அலா மௌதாக்கும் யாசீன். உங்களில் மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு அல்லது மரணித்தவருக்கு யாசீன் ஓதுங்கள். இது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மிக பலகீனமான ஒரு ஹதீஸ். ஆதாரம் இல்லாத, அறிவிப்பாளர் வரிசைகளில் முறிவு ஏற்பட்ட, ஆள் அடையாளம் தெரியாத அறிவிப்பாளர்கள் அறிவித்த மிக பலகீனமான செய்தி என்பதை அறிஞர்கள் நமக்கு மிக தெளிவாக போட்டு காட்டுவதை, புடம் போட்டு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி அல்ல. இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபி மதுஹபினுடைய மிக பிரதானமான ஒரு அறிஞர் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தன்னுடைய அதுக்கார் என்கிற கிரந்தத்தில் யாசின் ஓதுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் பலகீனமானது. யார் சொல்கிறார்? ஷாஃபி மதுஹபினுடைய பிரதானமான அறிஞர் அல் அதுக்கார் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூலில் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தி பலகீனம் என்பதை குறிப்பிடுகிறார். இமாம் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய இர்வா என்கின்ற நூலில் இது பலகீனம் என்பதை குறிப்பிடுகின்றார்கள். இப்படி ஏராளமான ஹதீஸ் துறை வல்லுநர்கள், அறிஞர்கள் இந்த ஹதீஸ் பலகீனம் என்பதை மிக தெளிவாக ஆதாரங்களோடு நிரூபிப்பதை பார்க்கிறோம். எனவே மரணித்தவருக்கு, மரணப்படுக்கையில் இருப்பவருக்கு குர்ஆன் ஓதுங்கள், யாசின் ஓதுங்கள் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவர்களுக்கு களிமா சொல்லிக் கொடுங்கள் என்பது மட்டும்தான் மார்க்கம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இந்த அடிப்படையை முதலாவது நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மரணப்படுக்கையில் இருந்தவர் மரணித்து விட்டார், மரணப்படுக்கையில் இருப்பவர் மரணித்து விட்டார். அவர் மரணித்ததில் இருந்து இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டல்களை சொல்கிறது? சுருக்கமாக ஞாபகம் ஊட்டலாம் நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான ஒரு ஹதீஸ் புகாரியில 920வது இலக்கமாக பதிவு செய்யப்படுகிறது.
அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து விட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் மரணப்படுக்கையில் இருக்கிறார் என்பதை நோய் விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு வாராங்க. அந்த நேரத்தில் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டது. ஹதீஸிலே பார்க்கிறோம், அவருடைய பார்வை நிலைக்குற்றி, அவருடைய பார்வை மேல் நோக்கி எழுந்ததாக நிலைகுத்திய நிலையில் அவருடைய ரூஹை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கைப்பற்றி விட்டான். குடும்பத்தார் எல்லாம் அப்படியே வளைத்து நிற்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்த நபிகளார் அவருடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொண்டு அவருடைய கண்கள் நிலைக்குத்தி நின்றதை பார்த்து அல்லாஹுடைய தூதர்கள் கண்களை கசக்கி மூடிவிட்டார். ஒருவருடைய ரூஹ் பிரிந்தால் இது எங்களுக்கு கடமை. கண் திறந்திருந்தால் அந்த கண்ணை நாங்கள் அப்படியே இலகுவான முறையில் கசக்கி மூடிவிட வேண்டும். நபிகளார் மூடிவிட்டார். மூடிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், இன்ன ரூஹ இதா குபில் தபிஅஹுல் பஸர். ஒரு மனிதனுடைய ரூஹ் கைப்பற்றப்பட்டால் அந்த ரூஹை கண் பார்வை பின்தொடரும் என்று சொன்னார். ரூஹ் அப்படியே எடுக்கப்படுகின்ற பொழுது அந்த ரூஹை மனிதனுடைய பார்வை பின்தொடருவதனால்தான் அந்த பார்வை நிலைக்குத்தி நிற்கிறது. எனவே அந்த கண்களை மூடிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொன்னார்கள், லா ததுஉ அலா அன்ஃபுஸிக்கும் இல்லா பிகைர். ஒருவர் மரணித்து விட்டார் என்பதற்காக அந்த மரண வீட்டில் நல்லதை தவிர வேறு எதையும் நீங்கள் பேச வேண்டாம். அல்லாஹ்வில் நிராசை அடைந்து அல்லாஹ்வை ஏசுவதோ, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, எனக்குத்தான் இந்த கெடுதி வர வேண்டுமா, இவர் மௌத்தாகத்தான் வேண்டுமா என்று எந்த கெட்ட விடயங்களையும் நீங்கள் பேசிவிட வேண்டாம். உங்களுக்கு எதிராக எந்த விடயத்தையும் நீங்கள் அந்த நேரத்தில் பேசாதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் காரணம் சொல்கிறார்கள், ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன். அந்த மையத்து வீட்டில் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சுக்கும் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். புகாரி முஸ்லிமில ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தி. எனவே ஒரு ரூஹ் கைப்பற்றப்பட்டு விட்டால் எல்லோருக்கும் கவலை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலை கொள்கிறது. ஆனால் அதற்காக அல்லாஹுவை மறந்து நாங்கள் சில வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. அதனால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், மரண வீட்டில் நல்லதை தவிர வேறு எதையும் பேச வேண்டாம். நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொன்றுக்கும் மலக்குமார்கள் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையை சொல்லித்தந்தார். ஜனாசாவை பார்க்க போகிற நாம் இந்த பிரார்த்தனை ஓத வேண்டும். ஜனாசா வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் இந்த பிரார்த்தனை ஓத வேண்டும். ஆனால் இந்த பிரார்த்தனை ஒன்று இருக்கின்றது என்பதே எங்களில் அதிகமானவர்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹும்ம ஃபிர்லி அபி சலமா. மையத்தினுடைய பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் பிரார்த்தித்தார். அபூ சலமா மௌத்தாகி இருக்கிறார், யா அல்லாஹ் இந்த அபூ சலமாவின் பாவங்களை நீ மன்னிப்பாயாக. அபூபக்கர் மரணித்திருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லி அபி பக்கர், யா அல்லாஹ் அபூபக்கருடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வார்த்தைகளை மாற்ற வேண்டும். முஹம்மது மௌத்தாகி இருந்தால் அல்லாஹும்ம ஃபிர்லி முஹம்மத், யா அல்லாஹ் முஹம்மதுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யார் மரணித்திருக்கிறாரோ அவருடைய பேரை சொல்லி நாம் பிரார்த்திக்க வேண்டும். கணியத்துக்குரிய சோழ நபிகளார் தொடர்ந்து பிரார்த்தித்தார்கள், வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன். யா அல்லாஹ் நேர்வழி பெற்றவர்களுடைய அந்தஸ்தில் தரஜாவில் இவருடைய தரஜாவையும் நீ உயர்த்தி விடுவாயாக. வஹ்லுஃப்ஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன். அவருடைய குடும்பத்தாருக்கு நல்லதொன்றை இதற்கு பகரமாக நீ கொடுத்து விடுவாயாக. வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களையும் ஜனாசாவாக இருக்கின்ற இந்த மனிதனுடைய பாவங்களையும் நீ மன்னித்து விடுவாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கபரிஹ். யா அல்லாஹ் இவருடைய கபரை நீ விசாலப்படுத்துவாயாக. வநவ்விர் லஹு ஃபீஹி. அவருடைய கபரில் நீ ஒளிமயத்தை வெளிச்சத்தை உண்டாக்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்த மிக முக்கியமான பிரார்த்தனை புகாரியிலே முஸ்லிமிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த துஆ எங்களுக்கு மனப்பாடம் இருக்கு. ஜனாசா வீடுகளில் கூட ஜனாசாவை பார்க்க போகின்ற பொழுது நாம் தொழுகையில் ஓதுகின்ற துஆவை முன்னுக்கு அடித்து வைத்திருக்கிறார்கள். அது தொழுகையில் ஓத வேண்டிய துஆ, அதுவும் மிக முக்கியமான கருத்துக்களை கொண்ட துஆ, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த துஆ ஒரு ஜனாசாவை பார்க்கின்ற பொழுது ஓதுவதாகவே அறிஞர்கள் தங்களுடைய கிதாபுகளில் தலைப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹும்ம ஃபிர்லி அபி சலமா வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியீன். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வஹ்லுஃப்ஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரீன் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வநவ்விர் லஹு ஃபீஹி என்கிற துஆவை நாங்கள் மனப்பாடமிட வேண்டும். இது ஒரு ஜனாசாவை பார்க்கின்ற பொழுது நாம் ஓத வேண்டிய, அவருடைய பெயரை சொல்லி கேட்க வேண்டிய மிக முக்கியமான துஆவாக இருக்கிறது.
அதே நேரம் ஒருவர் மௌத்தாகிவிட்டார், அவருடைய கண்களை மூடிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதிவிட்டு குடும்பத்தாருக்கு செய்த உபதேசங்களில் மிக முக்கியமானது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யாருடைய கணவர் அபூ சலமா மரணித்தாரோ அந்த கணவருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், மாமின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ், எந்த ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முசீபத்து ஏற்படுகின்றதோ அப்பொழுது அவன் அல்லாஹ் சொல்லுவதை சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஸ்லிம் கிரந்தத்தில் 918வது ஹதீஸ். ஒரு முசீபத்து ஏற்பட்டு விட்டால், ஒரு மௌத்து விழுந்து விட்டால், ஒரு மூமினுடைய வாயிலிருந்து வருவது இன்னா லில்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாம் அல்லாஹ்விடமே மீண்டும் செல்ல இருக்கிறோம், வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று ஒரு மூமின் சொல்லுவான். சொல்லிவிட்டு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் கற்றுத்தந்த பிரார்த்தனையை நான் ஓதினேன். என்ன பிரார்த்தனை? இப்ப நம்ம பார்த்தது அல்லாஹும்ம குஃபிர்லி அபீ சலமா என்கிற பிரார்த்தனையை நான் ஓதினேன். அந்த பிரார்த்தனையில் ஒரு துண்டு வருகிறது, யா அல்லாஹ், இவரை விட ஒரு சிறந்த ஒன்றை பதிலீடாக அவருடைய குடும்பத்தாருக்கு நீ கொடுத்து விடுவாயாக என்கிற பிரார்த்தனையை நான் ஓதினேன். அல்லாஹு தஆலா மரணித்த என்னுடைய கணவனை விட மிக சிறந்த ஒரு கணவனை எனக்கு தந்தான். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகளார் மீண்டும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்தார். நபிகளாருடைய மனைவிகளில் உம்மு சலமாவும் ஒரு மனைவி. அப்ப அந்த பெண்மணி சொல்கிறாரான், அந்த பிரார்த்தனையை ஓதியதன் காரணமாக அல்லாஹு தஆலா மரணித்த அபூ சலமாவை விட இந்த உலகிலேயே மிக சிறந்த ஒரு நபியை எனக்கு கணவனாக தந்தான் என்கின்ற செய்தியை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம். எனவே இது மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை என்பதை நானும் நீங்களும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், குடும்பத்தார் பொறுமையை கையாள வேண்டும். ஒரு பெண் ஒருவர் மரணித்ததற்காக 3 நாட்களுக்கு மேல் அவள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. கணவன் மரணித்தால் மாத்திரம் 4 மாசமும் 10 நாளும் அவள் இதா இருந்து துக்கத்தை அனுஷ்டித்துக் கொள்ளட்டும். அதல்லாத வேறு எவர் மரணித்தாலும் ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் 3 நாட்களுக்கு மேல் அந்த வீட்டில் துக்கம் அனுஷ்டிக்கப்படக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய கைகள் தக்பீராக கட்டி வைக்கப்படுவதை பார்க்கிறோம். இதற்கு மார்க்கத்தில் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. தக்பீர் என்பது வலியுறுத்தப்பட்டிருப்பது தொழுகையில் மட்டும்தான். தொழுகை அல்லாத எந்த சந்தர்ப்பத்திலும் ஒருவர் தக்பீரோடு தூங்க வேண்டும், ஒரு ஜனாசாவை தக்பீர் கட்டி வைக்க வேண்டும் என்பதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் இல்லை. எனவே ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய கைகள் இரண்டும் அவருடைய தொடையோடு தான் அணைக்கப்பட்டு அந்த ஜனாசா வைக்கப்பட வேண்டுமே அல்லாமல் தக்பீர் கட்டி அந்த ஜனாசாவை வைப்பது என்பது நபி வழியில் எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு செய்தி என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பல ஜனாசா வீடுகளில் தக்பீர் கட்டுவதா கையை சும்மா வைப்பதா என்பதில் பல கருத்து வேறுபாடுகள் வருகிறது. எந்த கருத்து வேறுபாடும் எங்களுக்கு தேவையில்லை. நபிகளாருடைய சுன்னாவில் இருக்கிறதா? இருந்தால் செய்வோம், இல்லை என்றால் அவைகளை விட்டும் தூரமாகுவோம். நபிகளாருடைய சுன்னாவில் தக்பீர் கட்டித்தான் ஒரு ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்கு எந்த விதமான சஹீஹான ஆதாரமும் இல்லை. ஜனாசாவினுடைய கைகள் அதனுடைய தொடைகளோடு இணைக்கப்பட்டு வைக்கப்பட வேண்டும். இதுதான் நபிகளாருடைய சுன்னாவாக இருக்கிறது. அடுத்த ஒரு மிக முக்கியமான செய்தி, வீட்டிலே வைக்கப்படுகின்ற ஜனாசாவை எப்படி வைப்பது? கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுவதையும் பார்க்கிறோம். ஜனாசாவாக இருப்பதனால் உயிரோடு இருக்கின்ற மனிதனுடைய தலைமாடுதான் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும். சில ஜனாசா வீடுகளில் நம்ம சந்தித்த சில பிரச்சனைகள், உயிரோடு இருக்கின்ற மனிதர் தான் கிபிலாவை நோக்கி தூங்க வேண்டும், ஒருவர் மௌத்தாகிவிட்டால் கால் மாடுதான் கிபிலாவை நோக்கி இருக்க வேண்டும் என்றெல்லாம் சிலர் சண்டை பிடிக்கக்கூடிய நிலையை மையத்து வீட்டிலே பார்க்கிறோம். அப்ப வீட்டில் மக்கள் வந்து பார்ப்பதற்காக வைக்கப்படுகின்ற ஜனாசா எந்த திசையில் வைக்கப்பட வேண்டும்? கிபிலாவை நோக்கி தலைமாடு வைக்கப்பட வேண்டுமா அல்லது கிபிலாவை நோக்கி கால் மாடு வைக்கப்பட வேண்டுமா? எப்படி ஒரு ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே நாம் தேடி பார்த்தால் எந்த ஒரு ஆதாரமும் ஒரு ஜனாசாவை வீட்டில் வைக்கின்ற பொழுது இப்படித்தான் வைக்க வேண்டும் என்பதற்கு இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசா, அல்லாஹ்வுடைய தூதர்கள் மரணித்த செய்தி மிக தெளிவாக புகாரி முஸ்லிம் உட்பட எத்தனையோ கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகளார் எப்படி மரணித்தார்கள், நபிகளாருடைய ரூஹ் எப்படி கைப்பற்றப்பட்டது, ரூஹ் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்தது, ரசூலுல்லாஹ் என்னென்ன வசியத்துகள் செய்தார்கள்,
நபிகளாருடைய ரூஹ் பிரிந்ததன் பின்னாடி மதீனத்து மக்கள் எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசாவை பார்ப்பதற்கு எப்படி வந்தார்கள், நபிகளாருடைய ஜனாசா குளிப்பாட்டப்படுவதற்கு முன்னால் என்ன சீலையால் கஃன் செய்யப்பட்டிருந்தது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகளாரை எப்படி முத்தமிட்டார்கள், நபிகளாருடைய ஜனாசா 3 நாட்கள் தொழுகை நடத்தப்படாமல் அப்படியே குளிப்பாட்டப்படாமல் அப்படியே வைக்கப்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக ஹதீதுகளில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு ஹதீஸில் கூட நபிகளாருடைய ஜனாசா இப்படித்தான் வைக்கப்பட்டது, இந்த திசையில் தான் வைக்கப்பட்டது என்பதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் காண முடியாது. ஒரு சில செய்திகளை பார்க்கின்றோம், ஜனாசாவை கிபிலாவை நோக்கி வையுங்கள் என்று வருகிறது. அத்துணை செய்திகளும் பலயினம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகள், இந்த இடத்தில் நாம் எதிர்நோக்கின்ற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? ஒருவர் கிபிலாவை நோக்கி ஒரு ஜனாசாவை தலைமாட்டை வைப்பதில் எந்த குற்றமும் இல்லை. எப்படி நாங்கள் உது செய்கின்ற பொழுது பிஸ்மி சொல்லி உது செய்கின்றோமோ அது மாதிரி ஒருவர் முஸ்லிம்களுடைய கிபிலாவை நோக்கி என்னுடைய ஜனாசாவின் தலைமாட்டை வைக்க போகிறேன் என்றால் அதில் எந்த குற்றமும் தவறும் இல்லை, வைக்கலாம். ஆனால் கிபிலாவை நோக்கித்தான் வைக்க வேண்டும், அதுதான் சுன்னா, இல்லை என்றால் பிழை என்று ஒருவர் சொன்னால் அது பிழை. ஏன்? அதற்கு மார்க்கத்தில் ஆதாரம் வேண்டும். கிபிலாவை நோக்கி வைக்க விரும்பினால் வைக்கலாம். ஆனால் சில வீடுகளை நாங்கள் பார்க்கின்றோம், கிபிலா திசையில் தலைமாட்டை போட இயலாது. அந்த வீட்டினுடைய அமைப்பும் கட்டப்பட்டிருக்கிற அமைப்பும் அந்த வீட்டில் அந்த கட்டிலை கிபிலாவை நோக்கி போடுவது என்பது சிரமம். எனவே கிபிலாவை நோக்கி போட்டால்தான் அந்த ஜனாசாவை வைக்க வேண்டும் என்பதற்காக ஜனாசாவை வராந்தையில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம், ஜனாசாவை வீதிக்கு கொண்டு வருகிற நிலையை பார்க்கிறோம், ஜனாசாவை கார் பார்க்கிங்கில் கொண்டு வந்து வைக்கிற நிலையை பார்க்கிறோம். எனவே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அது எங்கள் மீது விதியாக்கப்பட்ட கடமை அல்ல. எங்களுக்கு கிபிலாவை நோக்கி வைப்பதற்கு வசதி இருந்தால் வைப்பது சிறந்தது. ஆனால் வசதி இல்லையா, எந்த திசையில் ஒரு ஜனாசா வைக்கப்பட்டாலும் அது ஏற்றமானது, அதில் யார் மீதும் எந்த விதமான குற்றமும் இல்லை என்பதை ஆரம்பமாக கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மரணித்து விட்டால் இந்த கடமைகளை எல்லாம் இஸ்லாம் சொல்லிவிட்டு எங்களுக்கு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தியை சொல்கிறது. அஸ்ரிஉ பில் ஜினாஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவை அடக்கம் செய்வதை விரைவுபடுத்துங்கள், தாமதிக்க கூடாது. ஒருவர் மரணித்து விட்டால், ரூஹ் பிரிந்ததை நாங்கள் உறுதிப்படுத்தி விட்டால், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பிரதானமான கடமை அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் முற்படுத்துங்கள், அவசரப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஇன் தகு ஸாலிஹத்தன் ஃபகைருன் துகத்திமுனஹா. அந்த மரணித்த மனிதர் நல்ல ஒரு மனிதராக இருந்தால், அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்தால் அதை விரைவுபடுத்துவதே அதற்கு சிறந்ததாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே தாமதிக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில ஜனாசாக்கள் மகன் வெளிநாட்டில் இருந்து வரும் வரைக்கும் 2, 3 அல்லது ஒரு நாள் தாமதப்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். ஒரு தந்தை மரணித்து விட்டால், தாய் மரணித்து விட்டால் எங்களுக்கு கவலை இருக்கிறது, கட்டாயமாக நாம் வந்து அந்த ஜனாசாவை பார்க்க வேண்டும், முத்தமிட வேண்டும் என்று ஒரு மகன் விரும்புகின்றான், அதில் தப்பில்லை. ஆனால் எவ்வளவுக்கு நாம் அவசரப்படுத்தி அந்த ஜனாசாவை அடக்குவதற்கு முற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு சிறப்பல்ல, ஜனாசாவுக்கு சிறப்பு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு ஜனாசா தோளில் தூக்கி வைக்கப்பட்டு விட்டால் அந்த ஜனாசா சொல்லிக் கொண்டே இருக்குமாம், கத்திமூனி கத்திமூனி. அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் என்னை அவசரமாக கொண்டு சொல்லுங்கள், என்னை அவசரமாக கொண்டு சொல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லும். எனவே தாமதப்படுத்துவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தாமதப்படுத்துவது தவறல்ல. ஒரு தேவை வந்தால் அல்லது ஒரு அவசரம் வந்தால், ஒரு நிர்பந்தம் வந்தால் ஒருவர் ஒரு ஜனாசாவை தாமதப்படுத்தலாம், அல்லது சொந்த மகன் வர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜனாசாவை தாமதப்படுத்தலாம். ஆனால் தாமதப்படுத்துவது சிறந்ததா, அவசரப்படுத்துவது சிறந்ததா என்று கேட்டால், அவசரமாக அந்த ஜனாசாவை நாங்கள் கொண்டு போய் நல்லடக்கம் செய்வதுதான் சிறந்தது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் ஒரு ஜனாசா வெளிநாட்டில் மௌத்தாகிவிட்டால் அந்த ஜனாசாவை இங்கே கொண்டு வந்து அடக்க வேண்டும் என்பதற்காக மிக பெரும் பிரயத்தனமும் பணமும் செலவழிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு ஆசை இருந்தாலும் கவலை இருந்தாலும் என்னுடைய தந்தையை என்னுடைய மண்ணில் அடக்கம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் ஆக சிறந்தது அவர் எங்கு மரணிக்கிறாரோ அங்கே அடக்குவது. ஏனென்றால் அதற்கு நாம் அதை கொண்டு வந்து அடக்கம் செய்வதற்கு எடுக்கின்ற நேரத்தை விட மரணிக்கின்ற இடத்தில் சூட்டோடு சூட்டாக அந்த ஜனாசாவை அடக்குவது அந்த ஜனாசாவுக்கு சிறந்தது. நாம் எங்கிருந்து துவா செய்தாலும் அது அவருடைய கபருக்கு போகும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் ஒருவர் கொண்டு வந்துதான் அடக்கப் போகிறேன் என்று விரும்பினால் அதுவும் தடையல்ல. ஆனால் தாமதப்படுத்துவதை இயலுமான அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் வெளிநாட்டில் மரணித்த ஒரு ஜனாசாவை தொழுகை நடத்தி விட்டார்கள் அல்லது இங்கு அனுப்பாமல் அங்கேயே அவர்கள் அடக்கம் செய்து விட்டார்கள் என்று சொன்னால்
நமது ஊரில் இருப்பவர்கள் மீது மீண்டும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டும், காயிப் ஜனாசா என்று சொல்வார்கள், அப்படி தொழ வேண்டிய எந்த விதமான நிர்பந்தமும் எங்கள் மீது இல்லை. ஒரு இடத்தில் ஒருவருக்கு ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு விட்டால் அந்த கடமை நீங்கிவிடும். நாம் செய்ய வேண்டியது பிரார்த்தனை தான். மீண்டும் அந்த ஜனாசாவுக்காக ஜனாசா இல்லாத நிலையில் இங்கு நாம் தொழுவது என்பது கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் அது மார்க்கமல்ல. ஒரு ஜனாசாவை தொழுகை நடத்தாமல் அடக்கியிருந்தால் தான் நாம் எங்காவது ஒரு இடத்தில் அவருக்காக ஜனாசா தொழுகை தொழ வேண்டும். தொழுது அடக்கப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவுக்கு மீண்டும் தொழ வேண்டிய எந்த விதமான நிர்பந்தமும் எங்கள் மீது இல்லை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய நடிகார்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இஸ்லாம் வழிகாட்டுகிற இன்னும் சில வழிகாட்டல்கள், ஒரு ஜனாசாவை பார்க்கின்ற பொழுது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிலும் நாங்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது எப்படி அஜ்னபி மஹ்ரமை பேணிக் கொள்வோமோ அப்படி பெண் ஜனாசாக்களை எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது. அதிலும் நாங்கள் மஹரத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு ஆண் ஜனாசாவாக இருந்தாலும் எல்லா பெண்களும் வந்து பார்ப்பதற்கு அனுமதிக்க கூடாது. அதிலும் நாங்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அஜ்னபி மஹரம் என்கிற சட்டத்தை பேணவன். அதே நேரம் அடிக்கழுவுதல். ஒரு ஜனாசாவுடைய வயிற்றில் ஏதாவது இருக்குமாக இருந்தால் நாம் அவரை குளிப்பாட்டி கஃன் செய்ததன் பின்னாடி ஏதாவது வெளிப்பட்டு விடும் என்று நாங்கள் அஞ்சினால் அந்த ஜனாசாவுக்கு நாங்கள் அடிக்கழுவி குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அடிக்கழுவுவது சிறந்தது. ஏதாவது வருகிற மாதிரி இருந்தால் அந்த ஜனாசாவினுடைய வயிற்றை இலகுவாக அமுழ்த்தி அதை வேதனைப்படுத்தாமல் அதனுடைய உடல் உறுப்புகளை நாங்கள் கஷ்டப்படுத்தாமல் இலகுவாக அமிழ்த்தி அவருடைய பின் துவாரத்தால் அல்லது முன் துவாரத்தால் ஏதாவது வந்தால் அவைகளை அடிக்கழுவுதல், சுத்தம் செய்தல் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டுவதற்கு முன்னால் அடிக்கழுவுவது சிறந்தது. அதே நேரம் அதற்கு பிறகு நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சம் கடனுடைய விடயம். அந்த ஜனாசாவுக்கு கடன் இருப்பது குடும்பத்தாருக்கு தெரிந்தால், அவர் வசியத்து செய்திருந்தால், அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி தொழுகை நடத்துவதற்கு முன்னால் குடும்பத்தார், சொந்த பிள்ளைகள் அந்த கடனை அடைப்பதில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் மிக மும்முரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டார்கள், ஹல் அலைஹி மின் தைன், இவர் மீது கடன் இருக்கிறதா? ஆம் என்று சொல்லப்பட்ட பொழுது, சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுவீங்கள், நான் தொழுகை நடத்த மாட்டேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். ஒரு சஹாபி ஏர்வப்படுகிறார், யா ரசூலல்லாஹ், இவர் மீது உள்ள கடன்களை நான் பொறுப்பெடுக்கிறேன். அப்பொழுது ரசூலுல்லாஹ் தொழுவித்தார். எனவே நாம் அவசரமாக செய்ய வேண்டியது அவருடைய பொருளாதாரத்தை, அவர் விட்டு சென்ற சொத்தில் இருந்து அவருடைய கடனை உடனடியாக அடைக்க முடியுமாக இருந்தால் அடைக்க வேண்டும். இல்லையா குடும்பத்தாராகிய நாங்கள் பாரம் எடுக்க வேண்டும். இந்த கடனுக்கு நான் பொறுப்பு, அவர் இந்த கடனிலே இருந்து நீங்கி விட்டார் என்று சொன்னால் தான் அந்த ஜனாசாதை தொடர்ந்து நடக்க இருக்கிற எல்லா நலவுகளையும் பின்தொடரும். இல்லை என்றால் கடனோடு மரணித்தால் சுவர்க்கம் இல்லை, சுவர்க்கம் தடை. நபிகளார் நான் தொழுவிக்க மாட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை விலக்கி கொண்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கடனுடைய விடயத்திலும் நாங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார். அதே நேரம் ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய ஜனாசாவில் 40 இணை வைக்காத நபர்கள் கலந்து கொண்டு தொழுதால் அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே எங்களுடைய ஜனாசாவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கலந்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதற்காக ஜனாசா அறிவித்தல் ஒன்றை நாங்கள் கொடுக்கலாம், அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அந்த ஜனாசா அறிவித்தல் என்பது இன்று மிகப்பெரிய செய்தி வாசிப்பதை போல மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஜனாசாவை என்ன பெயரை சொல்லி, என்ன குடும்பத்தாரை சொல்லி, அவருடைய என்ன அடையாளங்களை சொல்லி மக்களுக்கு அறிவித்தல் செய்தால் இன்னார்தான் மரணித்திருக்கிறார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்களோ அந்த அளவுக்கு சுருக்கமாக ஒரு ஜனாசா அறிவித்தல் இருக்க வேண்டும். சொல் அந்த ஜனாசா அறிவித்தலில் கூடியது அவருடைய குடும்பத்தார், மனைவி, அவருடைய பிள்ளைகளை சொல்லலாம். இன்னார் மரணித்திருக்கிறார், இன்ன வீதியில் மரணித்திருக்கிறார் என்பதை ஷோட்டாக மிக சுருக்கமாக நாங்கள் அமைத்துக் கொள்ளலாம். இன்றுள்ள ஜனாசா அறிவிப்புகள் மருமகன், அவருடைய குடும்பத்தார், அவருடைய பட்டங்கள், அவருடைய பதவிகள் என்று ஜனாசா அறிவித்தல் மாத்திரம் 15 நிமிடங்களுக்கு மேல் நீண்டு செல்வதை பார்க்கிறோம். இதை நாங்கள் முடியுமான அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரம் என்ன வாசகம் ஜனாசா அறிவித்தலில் முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமோ அது இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஒரு வாசகம் சொல்லப்படுவதை நானும் நீங்களும் அவதானித்திருப்போம். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி மிக தயவோடு வேண்டிக் கொள்கிறோம் என்றுதான் ஜனாசா அறிவித்தல் முடியும். இது ஏன் சொல்லப்படுகிறது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. யாராவது பேர் மிஸ் ஆகி இருந்தால் குடும்பத்தில் அவரும் என்னுடைய பேரும் சொல்லப்பட்டிருந்தால் நல்லா இருக்கும் என்று பொறுத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற மாதிரி இந்த வாசகம் முடிவதை பார்க்கிறோம். இதல்ல கடமை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், மரணித்த உங்களுடைய தோழருக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எனவே யாராவது நாங்கள் ஜனாசா அறிவித்தல் எழுதக்கூடியவர்களாக இருந்தால்
கட்டாயம் அதனுடைய முடிவில் இதை எழுதக்கூடாது. எதை எழுத வேண்டும் தெரியுமா சகோதரர்களே? இதோ மரணித்திருக்கிற இந்த சகோதரருக்காக அல்லது இந்த சகோதரிக்காக நீங்கள் அனைவரும் அவருடைய மகஃபிரத்திற்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். அவருடைய ஜனாசா நல்லடக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இத்தனை மணிக்கு ஜனாசா நல்லடக்கம் இருக்கிறது என்பதுதான் இறுதியாக முடிய வேண்டுமே அல்லாமல் அது நான் பார்த்த எந்த ஜனாசா அறிவித்தலிலும் இல்லை. இந்த ஜனாசாவினுடைய மகஃபிரத்திற்காக அவருடைய சுவர்க்க வாழ்க்கைக்காக மறுமைக்காக பிரார்த்தியுங்கள் என்கிற வாசகம் அந்த ஜனாசா அறிவித்தல்களில் சேர்க்கப்பட வேண்டும். இயலுமான அளவுக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஜனாசாவினுடைய அறிவிப்பை நாம் சுருக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தியை இந்த நேரத்திலே ஞாபகமூட்டிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இப்படி ஒரு ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்டுவதற்கு தயார்படுத்திய நிலையில் குடும்பத்தார், எங்களுடைய குடும்ப உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த ஜனாசாவை பார்த்ததன் பின்னாடி அந்த ஜனாசாவை நாங்கள் குளிப்பாட்ட வேண்டும். இது ஒரு ஜனாசாவுக்கு நாம் செய்ய வேண்டிய 4 கடமைகளில் முதலாவது கடமை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அதற்கும் சில ஷர்த்துகள் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசாவை யார் குளிப்பாட்ட வேண்டும்? இதில் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செய்தி, ஒரு மனைவி, என்னுடைய மனைவி மரணித்து விட்டால் மனைவியை தாராளமாக கணவன் மாத்திரம் நின்று குளிப்பாட்ட முடியும். கணவன் மௌத்தாகிவிட்டால் கணவனை தாராளமாக மனைவி மாத்திரம் நின்று குளிப்பாட்ட முடியும். இவங்க 2 பேருக்கும் தான் ஆளுக்கால் தனியே நிற்க வேண்டும். மனைவி என்றால் கணவன், கணவன் என்றால் மனைவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷாவே, எனக்கு முன்னால் நீ மௌத்தாகிவிட்டால் உன்னை நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் கஃன் செய்வேன், நான் தான் உன்னை அடக்கம் செய்வேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் முதலில் மௌத்தானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒரு கணவனை மனைவியோ அல்லது ஒரு மனைவியை கணவனோ குளிப்பாட்ட விரும்பினால் தாராளமாக தனிமையில் குளிப்பாட்டலாம். அதே நேரம் கணவன் மனைவி அல்லாத ஏனைய ஜனாசாக்களை பொறுத்தவரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆண்களை ஆண்கள் குளிப்பாட்ட வேண்டும், பெண்களை பெண்கள் குளிப்பாட்ட வேண்டும். அதில் குடும்பத்தார் முன்னுரிமைப்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டிய வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில் பல குடும்பத்தைச் சேர்ந்த சஹாபாக்கள் நபிகளாருடைய ஜனாசாவை குளிப்பாட்டினார். நபிகளாருடைய மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த ஜனாசாவை உம்மு அத்தியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய தலைமையில் குடும்பத்தார் குளிப்பாட்டினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சொந்த பிள்ளை மௌத்தானாலும் தந்தை குளிப்பாட்ட முடியாது, ஏனைய குடும்பத்து பெண்கள் தான் குளிப்பாட்ட வேண்டும். சொந்த மகன் மரணித்தாலும் உம்மா குளிப்பாட்ட முடியாது, ஏனைய ஆண்கள் தான் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். தனிமையான சட்டம் கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும்தான். இதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த செய்தியிலே சொல்கிறார்கள், யக்ஸில்னஹா ஸலாஸன் அவ் ஹம்ஸன் அவ் அக்ஸர மின் தாலிக், ஒற்றைப்படையாக அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் குத்துபாவுடைய முடிவுக்கு பின்னால் ஒரு ஜனாசாவை கஃன் சீலை கிழிப்பது முதற்கொண்டு எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பதை நாங்கள் செயல்முறை ரீதியாக இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கோம். முழுமையாக அனைத்து சகோதரர்களும் கலந்து கொள்ளுங்கள். என்றால் எங்களில் அதிகமானவர்களுக்கு ஒரு ஜனாசாவை எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்று தெரியாது. மிக இலகுவான சட்டம், ஒரு 10 நிமிடங்களில் ஒரு ஜனாசாவை மிக அழகாக குளிப்பாட்டலாம். அழகான வழிகாட்டல் இருக்கிறது, அதை செய்து காட்ட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை தண்ணீரால், இலந்த இலையினால், அந்த இலந்த இலை கலந்த நீரினால், இறுதியாக கற்பூரத்தை கொண்டு குளிப்பாட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஒற்றைப்படையாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். 3 முறை கழுவுங்கள் அல்லது 5 முறை கழுவுங்கள், அதற்கும் கூடுதலாக தேவைப்பட்டால் ஒற்றைப்படையாக தண்ணீர் ஊற்றுவதை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்படி ஒரு ஜனாசா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குளிப்பாட்டப்பட வேண்டும். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடியவர்கள் அந்த ஜனாசாவில் இருக்கின்ற குறைகளை மறைக்கின்ற பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் அந்த ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டும். இல்லை என்றால் அது மிக பெரும் பாவம். ஒரு ஜனாசாவுடைய உடல் ஔரத்து மறைக்கப்பட்ட நிலையில் குளிப்பாட்டுகின்ற பொழுது ஏதாவது குறைகளை நாம் கண்டால், அவருக்கு சத்திரை சிகிச்சை செய்யப்பட்ட அடையாளங்கள் இருக்கலாம், அல்லது அவருடைய உறுப்புகளில் ஏதாவது குறைகள் இருக்கலாம். இதை நாம் கண்டுவிட்டால் நாம் மௌத்தாகும் வரைக்கும் வாய் திறக்க கூடாது. யார் ஒரு ஜனாசாவினுடைய குறைகளை மறைக்கின்றாரோ அவருடைய பாவங்களை விட்டும் அவரை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே அது மிக பெரும் பாவம். அந்த பாவத்தில் நானும் நீங்களும் அகப்படக்கூடாது என்றால், அந்த பக்குவம் இல்லை என்றால் ஜனாசாவை குளிப்பாட்ட போகக்கூடாது.
குளிப்பாட்டுகின்றவருக்கு கடமை. அதில் என்ன குறையை கண்டாலும் தன்னுடைய சொந்த மனைவியிடத்தில் கூட அதை அவர் வெளிப்படுத்தக் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஜனாசாவை குளிப்பாடுகின்ற பொழுது மிக பக்குவமாக, அதனை வேதனை செய்யாமல், அதனுடைய எலும்புகளை உடைக்காமல், அதனுடைய உடலை நாம் காயப்படுத்தாமல் குளிப்பாட்ட வேண்டும் என்றால் உயிரோடு உள்ளவர் எந்த வேதனையை அனுபவிப்பாரோ அதுதான் ஒரு ஜனாசாவுக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார். அதே நேரம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது நடக்கக்கூடிய சில தவறுகள். அதுல முதலாவது, ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி வுது செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இது மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீதை பிழையாக புரிந்ததனால் தான் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது வுது செய்வதற்கு முற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவருக்கு வுது கடமை இல்லை, அவர் தொழுகைக்காக செல்லவும் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஒரு ஜனாசாவை நீங்கள் குளிப்பாட்டுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்தஉ பிமயாமினிஹா வ மவாலிஇல் வுதுஇ மின்ஹா. ஒரு ஜனாசாவை குளிப்பாட்ட நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது வுது செய்கின்ற உறுப்புகளிலே இருந்து ஆரம்பியுங்கள். இதான் கட்டளை. அதாவது முதலாவது வலது கையில் இருந்துதான் ஒரு ஜனாசாவுக்கு நாங்கள் தண்ணீர் ஊத்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் வுது செய்யுங்கள் என்பதல்ல. இப்தஉ, நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அதன் வலப்புறத்தில் இருந்து அதனுடைய வுது செய்யக்கூடிய உறுப்புகளிலே இருந்து ஆரம்பியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார். எனவே எந்த ஒரு ஹதீஸிலும் ஜனாசாவுக்கு வுது செய்ய வேண்டும் என்கிற எந்த கட்டளையும் இல்லை, அது சுன்னாவும் இல்லை. ஒரு ஜனாசாவை அதனுடைய வலது கையில் இருந்து எப்படி குளிப்பாட்ட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு ஜனாசா, சிலரை பார்க்கின்றோம் கடல் நீரால் தான் கழுவப்பட வேண்டும், ஜம்சம் தண்ணீரால் தான் கழுவப்பட வேண்டும் என்றெல்லாம் அடம் பிடித்து ஜனாசாவை தாமதப்படுத்துவதை பார்க்கிறோம். அதுவும் மார்க்கம் இல்லை. சாதாரண சுத்தமான நீர், இரண்டாவது இழந்த இலை கலந்த நீர், அது இல்லை என்றால் சவர்க்காரம் கலந்த நீர், இறுதியாக கற்பூரம், இந்த 3 நீராலும் தான் குளிப்பாட்டப்படுவது. கடல் தண்ணீரோ ஜம்சம் தண்ணீரோ எந்த விதமான நிர்பந்தமும் மார்க்கத்தில் இல்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவுக்கு நகம் வெட்டுவது, அந்த ஜனாசாவினுடைய அக்கிள் முடிகளை நீக்குவது, அந்த ஜனாசாவினுடைய மர்மஸ்தான முடிகளை நீக்குவது, அந்த ஜனாசாவினுடைய மூக்குத்துவாரங்களிலே இருக்கிற முடிகளை நீக்குவது, அந்த ஜனாசாவினுடைய மீசையை கத்தரிப்பது, இது மார்க்கமா என்றால் மார்க்கத்தில் இப்படி செய்யுமாறு எந்த விதமான கட்டளையும் வரவில்லை. உயிரோடு இருப்பவர்களுக்குத்தான் அவர்கள் 40 நாளுக்குள் அவர்களுடைய மர்ம உறுப்பு முடிகளையும் அவர்களுடைய அக்கிள் முடிகளையும் நீக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ஆனால் மரணித்த ஒரு ஜனாசா என்ன நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டி கஃன் செய்து அடக்கம் செய்வதுதான் கடமை அல்லாமல் அதற்கு முடிவெட்டுவதோ அதற்கு நகம் வெட்டுவதோ அதனுடைய முடிகளை நிற்குமாறோ எந்த விதமான கட்டளையும் சுன்னாவில் வரவில்லை என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இப்படி நாங்கள் சுன்னாவின் அடிப்படையில் ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டி முடித்து விட்டால் அடுத்தது ஒரு ஜனாசாவை நாங்கள் கஃன் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஃன் செய்யப்பட்ட ஹதீஸ் தான் ஒரு ஜனாசாவை கஃன் செய்வதற்கான மிக முக்கியமான ஆதாரமாக இருப்பதை பார்க்கிறோம். நபிகளாரை தொட்டும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற செய்தி புகாரியில 1264வது செய்தி. ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃபின ஃபீ ஸலாஸத்தி அஸ்வாபின் யமானியத்தின் பீல். நபிகளார் யமன் நாட்டு வெள்ளை நிற 3 புடவைகளால் கஃன் செய்யப்பட்டார். கைருல் பஷர், மனித குலத்தினுடைய தலைவர், இந்த உலகத்துக்கே ரஹ்மத்துல்லில் ஆலமீன், அருளாக வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள், அவர்கள் கஃன் செய்யப்பட்டது யமன் நாட்டு 3 வெள்ளை புடவைகள் மட்டும்தான். சொல்லிவிட்டு ஆயிஷா நாயகி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், லைஸ ஃபீஹின்ன கமீசுன் வலா இமாமா. நபிகளாருடைய கஃன் சீலையில் நபிகளாருக்கு ஷர்ட்டோ நபிகளாருக்கு கமீசோ உள்ள ஆடைகளோ நபிகளாருக்கு தலைப்பாகையோ இருக்கவில்லை. வெறும் வெள்ள 3 சீலைகள், அது மட்டும்தான். இதில் தான் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கஃன் செய்யப்பட்டார்கள். இதல்லாத எந்த எக்ஸ்ட்ராவும் எந்த விதமான மேலதிகமான துணிகளும் நபிகளாருடைய கஃனிலே இருக்கவில்லை. நபிகளாருக்கு தலைப்பாகை கட்டப்படவும் இல்லை, நபிகளாருக்கு உள்ளாடைகள் போடப்படவும் இல்லை என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். எனவே ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 3 புடவைகள் மாத்திரம், வெள்ளச் சீலைகள் மாத்திரம், கஃன் துணிகள் மாத்திரம் போதுமானது. இதற்கு மாற்றமாக உள்ளாடைகள், பெண்களாக இருந்தால் பாவாடை, உள்சட்டை, தொப்பி, பெனியன் என்றெல்லாம் இன்றுள்ள ஆலிம்கள் வழிகாட்டுவதை பார்க்கிறோம். இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. தாராளமாக 3 சீலைகளை கொண்டு ஒரு பெண்ணை அவளுடைய எந்த அவுரத்துகளும் வெளிப்படாத அளவுக்கு ஒருவர் கஃன் செய்ய முடியுமா என்றால் தாராளமாக முடியும். ஒரு ஆணை கஃன் செய்ய முடியுமா என்றால் தாராளமாக முடியும். அதை நாங்கள் ஹுத்பாவை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம், எப்படி ஒரு ஜனாசாவை மிக அழகாக கஃன் செய்வது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிற அம்சம்.
பெண்ணாக இருந்தால் பெண்ணுடைய தலை கூந்தலை 3 பின்னல்களாக பின்னி பின்னுக்கு போட வேண்டும் கஃன் செய்கின்ற பொழுது. அது மட்டும்தான் சட்டம், வேற எந்த சட்டமும் இல்லை. 3 சீலைகளால் சுத்துகின்ற பொழுது ஒரு பெண்ணுடைய கூந்தல் 3 பின்னல்களாக பின்னப்பட வேண்டும். ஆண்கள் சர்வ சாதாரணமாக அவர்களுடைய கஃன் செய்யப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஒரு ஜனாசாவை கஃன் செய்து முடித்ததன் பின்னாடி அதற்கு நறுமணம் பூசுவது, அதற்கு மனம் பூசுவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எங்களுக்கு அனுமதி. அதே நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா கஃன் செய்யப்பட்டு விட்டால் அந்த ஜனாசாவை அவசரமாக தொழுகைக்கு கொண்டு செல்ல வேண்டும், அவசரமாக நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தியிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை இப்படி இஸ்லாம் ஜனாசாவுடைய விடயத்தில் எல்லாத்தையும் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கு. எனவே முடியுமான அளவுக்கு சுன்னாவை பேணி இந்த வழிகாட்டல்களோடு எங்களுடைய ஜனாசாவை நாங்கள் கையாள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நபி வழியில் எங்களுடைய ஜனாசாக்களை அடக்கிய கூலியை நானும் நீங்களும் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா கேட்ட விடயங்களை ஞாபகத்திலே வைக்க எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.